வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாளொரு நற்சிந்தனை. வாழ்க்கை மலரிலிருந்து ஜூன் 29. இன்றைய சிந்தனை அமைதி நிலைக்க. உயிரினங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவன் மனிதன். பிறர் படும் துன்பத்தை கூர்ந்துணர்ந்தும் அறியும் நுண்ணறிவு மனிதனுக்கே சிறப்பாக அமைந்துள்ளது. வருந்துவோர்களிடம் இரக்கம் கொண்டு உதவி வாழும் தன்மை மனிதனுக்கே உண்டு. வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் பல. அவற்றை விரைவாகவும் எளிதாகவும் பெருத்த அளவிலும் உற்பத்தி செய்து கொள்ள தேவையான இயந்திர விஞ்ஞான அறிவை நாளுக்கு நாள் மனிதன் முன்னேறிக் கொண்டே இருக்கிறான். இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றக்கூடிய தன்மை மனிதனுக்கே உண்டு. ஆனாலும் மனிதன் சமுதாயத்தில் ஏன் அமைதி இல்லாமல் வாழ்கிறான்? மனிதர்களிடம் அச்சம், பிணக்கு, கவலை, பகை, போர் இவை ஏன் நிலைத்திருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கை சீர்குலைய செய்கின்றன. மனிதன் மன இயல்பையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு சிந்தித்தே இதற்கு முடிவு காண வேண்டும். மனிதனுக்கு 4 வித தேவைகள் உண்டு. 1. உணவு, உடை, உறைவிடம், பருவத்தே பால், உறவு. இவை காலத்தோடும் தேவை நிறைவு பெறும் அளவிலும் கிடைக்க வேண்டும். பலவாறாக அமைந்த இயற்கை அழகுகளையும் காட்சிகளையும் கண்டுகளிப்பு மனிதனுக்கே அமைந்துள்ளது. இயற்கை ரகசியங்களை அறியவும் அதனை பிறருக்கு உணர்த்தும் தன்மையும் மனிதனுக்கே அமைந்துள்ளது. பிரபஞ்ச இயக்கத்திற்கும் தனக்கும் மூல ஆற்றலை அறியும் வாய்ப்பும் சூழ்நிலையும் மனிதனுக்கே அமைந்திருக்கிறது. அவ்வாறு அமைந்திருக்கவும் வேண்டும். காலத்தோடும் முறையோடும் தேவைக்கு ஏற்ப இந்த 4 வகையும் கிட்டாத போது அவன் அறிவு, உடல், ஆற்றல்கள் திசை மாற்றம் பெறுகின்றன. போட்டி உணர்வும் பிறர் வளம் பறித்து வாழும் பழிச்செயலும் பாதுகாப்பு பொறுப்பும் மிகுதியாகின்றன. அச்சம், பகை, பிணக்கு, போர் இவையாக உருப்பெறுகின்றன. இத்தேவைக்குரிய பொருட்களையும் வசதிகளை ஈட்டவும் காக்கவும் துய்க்கவும் பிறருக்கு உதவும் உலகில் பிறந்த எல்லோருக்கும் உரிமையுண்டு. இதுவே பிறப்புரிமை எனப்படுகிறது. இந்த உரிமையை பிறர் பறிக்காமலும் காக்க அமையும் சமுதாயம் பாதுகாப்பு சூழ்நிலையே சுதந்திரம் என்கின்றோம். உலகில் வாழும் மக்கள் எல்லோருக்கும் இந்த தெய்வீகமான பிறப்புரிமையும் சுதந்திரமும் ஒவ்வொருவருக்கும் கிடைத்தால்தான், உறுதி செய்யப்பட்டால்தான் மனிதன் வாழ்வில் அமைதி நிலைக்கும். அது நிலைக்கவும் முடியும். அவனால் அமைதி நிலை பெற்று மகிழ்ச்சியாக வாழவும் முடியும். ஒவ்வொருவரோட உள்ளத்திலையும் இறையாற்றல் என்பது தான் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனை உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாமலும் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நமக்குள் இருக்கும் இறையாற்றலை அறியும் பொழுது மனிதன் அமைதியும் மகிழ்ச்சியையும் ஒரு நிறைவான வாழ்க்கையும் வாழும் பேறு பெறுகிறான். நன்றி. வாழ்க வளமுடன்.